இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சேமியாங்க. இடியாப்பம் பண்ணுறதுக்கு இதுதான் இது அணிலில் போடுறாங்க இல்லையா, கேழ்வரகு ராகி சேமியா. இதுதான் இப்போ இடியாப்பமாக செய்கிறதுக்கு இது பண்ணுறீங்க, செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி டிஃபனே அதுதாங்க காலையில். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இடியப்பமாக அந்த கேழ்வரகை புழியறதுக்கு ரொம்ப நாழி ஆகும். அது கேழ்வரகு மாவு அவிச்சு அப்புறம் அதை இது பண்ணி அப்புறம் பிணைஞ்சி அதை கட்டையில் புழியும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும், கொஞ்சம் நாழியும் ஆகும். இதுவே நல்லா தான் இருக்குது. இந்த அணிலில் இன்னும் நிறையா இதில் போடுறாங்க. அந்த ராகி சேமியா வாங்கிட்டு அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்புக்கல் போட்டு கொஞ்சம் கலக்கி விட்டு வச்சிடணும் ஒரு 3 நிமிஷம். இந்த பாக்கெட்டில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு 2 லிட்டர் தண்ணின்னு. அது தேவையில்லை. நாம் 1/2 கிலோ பாக்கெட்டுக்கு 1 லிட்டரோ இல்லை 1/2 அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி உப்புக்கல் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இந்த தண்ணியை வடிச்சிட்டு சும்மா லேசாக அமுக்கி புழிஞ்சிட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வடிகிற மாதிரி அப்படி சாய்ச்சி வச்சிட்டோம்னா இது இந்த அளவு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இட்லி பானையை வச்சு நான் இலை தான் போட்டுக்குவேன். நீங்கள் என்ன போடுறீங்களோ, துணி போட்டாலும் சரி, இல்லை இலை கிடச்சதுன்னா இலையிலே போடுங்க, நல்லது. அந்த இதோட சத்துக்களும் நமக்கு சேரும். இதெல்லாம் நம்ம அள்ளி வச்சிடணும். அள்ளி வச்சு ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் இதை வேக விட சொல்கிறாங்க. வேக விட்டால் நல்லாயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு வயிற்று பரட்டை அதுக்குள்ளே அதை அப்படியே எடுத்துக்கொட்டு நீங்கள் சர்க்கரை வேணான்னா தாளிச்சிக்கிறதுனா தாளிச்சிக்கலாம். இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டுட்டு அதை அப்படியே கிளறி ஆளுக்கு கொஞ்சம் ஒரு கை சாப்பிட்டாலே போதும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை எடுத்து நான் கிளறி காமிக்கிறேன். அது வரைக்கும் வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா செமையாக வெந்துட்டுங்க. வாழை இலையும் நல்லா வதங்கி போச்சு, வெந்து போச்சு, நல்லா வந்துச்சு. இதுவே போதுமானது. இதை ஒரு சின்ன குச்சி மாதிரி உள்ளதை வச்சுக்கிட்டு நம்ம கிண்டணும். இல்லைன்னா கரண்டி காம்பால் இதை எடுத்து கொஞ்சம் ஆற வச்சு அப்படி கிண்டினாலும் உடனே கரண்டியை போட்டு நம்ம கிண்டினோம்னா சூட்டோடு கிடுக்கிடுன்னு உருண்டு வந்துடணும். கொஞ்சம் ஆற விட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் பூ போட்டு கிளறிக்க வேண்டியதுதாங்க. ரொம்ப சூப்பரான உணவு. அந்த காலத்துலலாம் அந்த ராகி கூழ், கேழ்வரகு கூழ் தான், கம்மங்கூழ் தான் காலையில் குடித்து அவங்க உடல்நலத்திலாம் நல்லபடி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம தான் தேவையில்லாத இதையெல்லாம் உணவு வகையெல்லாம் கொண்டு உடல் நலத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையே பெரும்பாலும் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். புட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ சளி பிடிச்சிருக்கும்போது அந்த புட்டை அவிச்சு கொட்டி அந்த ஆவியில் நம்ம முகத்தை பிடிச்சா கூட உள்ள சளியெல்லாம் இலக்கி வெளியே வந்துடும். அந்த அளவு இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம உடல் எடையையும் குறைக்கும். சாப்பிட்ட பிறகு எந்த ஒரு இதுவுமே ஏற்படுத்தாது, உடல் நலத்துக்கு எந்த கேடும் ஏற்படுத்தாது. கேழ்வரகு மட்டும் கொஞ்சம் அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது டெய்லி சாப்பிட்டா தானே, நம்ம தான் வாரத்தில் 2 நாள் 1 நாள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இதுலேயே வேண்டிய நமக்கு எலும்புக்கு வேண்டிய கால்சியம் சத்துக்கள் எல்லாமே கிடச்சிருங்க. உடல் வலியும் தீரும். இதெல்லாம் உணவு வகையில் பயன்படுத்திக்கிங்க. பல வகையிலையும் பயன்படுத்தலாம். கொழுக்கட்டையாக, அடையாக, எண்ணெயில் போட்டு அடைச்சிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் எண்ணெய் வந்துடும். புட்டு செஞ்சு பயன்படுத்தலாம். களி கிண்டிக்கலாம். கூழும் காய்ச்சிக்கலாம். இது எல்லாத்தையுமே பயன்படுத்தி பார்த்துக்குங்க. வாங்க கிளறலாம். இப்போ கிளறதுக்கு அப்படியே இந்த கரண்டி இந்த சாரணையால் தான் எடுத்துக்கணும். அப்படி இந்த மாதிரி இலையோடு எடுத்து கூட கொட்டலாம். ஆனால் இலைக்கும் கீழால் ஏதாவது பிளேட் வச்சு எடுக்கணும். நல்லா பதமாக 3-5 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதுக்கு மேலே விட்டால்
கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். குழஞ்சாலும் கொஞ்சம் ஆறின பிறகு அப்புறம் நல்லாயிடும், பழன்னு வந்துடும். இப்படியே எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி பரவலான ஒரு பேசினோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் இது கட்டியெல்லாம் உடச்சி விட்டுட்டு உடனே சர்க்கரை போட்டால் தான் அதோட ஒன்றி வரும் சர்க்கரை வெளில தெரியாமல். இது தேங்காய் பூ திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கலந்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் எடுப்போம் பாருங்களேன், அது நீங்கள் வேணால் ஒரு ஸ்பூனை வச்சுக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே நம்ம சாரணையோ கரண்டியோ போட்டு இப்படி பெரட்டினோம்னா ரொம்ப அந்த 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 சேமியாவோட இது ரொம்ப உடையும். அதனால் இதை மாதிரி வச்சுக்குங்க. ஒரு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல உணவுங்க இது. ஆனால் தாய்மார்கள்லாம் வேலைக்கு போகிறவங்க பண்ணுறவங்க ரொம்ப ஈஸியாக கிளறிடலாம். 3 நிமிஷம் ஊற வைக்க வேண்டியது, 5 நிமிஷம் அவிக்க வேண்டியது, 5 நிமிஷம் கிளற வேண்டியது, அவ்வளோதான் அதனோட வேலை. இது உடம்புக்கு எவ்வளோ சத்தானதுன்னு எல்லாருக்குமே தெரியும். மேலும் மெருகூட்டுறதுக்கு அதில் சர்க்கரை சேர்க்குறோம், நாட்டு சர்க்கரை. நீங்கள் சர்க்கரை உள்ளவங்க வெறுசாகவே திங்க. இது அப்படியே வெறுசாக தின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ரொம்ப நாக்கு ருசிக்காக தான் அதெல்லாம் போட்டுக்கிறது. இப்போ தேங்காய் பூ நல்லா கொஞ்சம் கூட குறைச்சின்னு போட்டுக்கலாம். அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். சர்க்கரையும் அதே மாதிரி தாங்க. நாங்கள்லாம் நல்லா சர்க்கரை சாப்பிடுவோம், நிறையா ஸ்வீட்டு. ஏன்னா சர்க்கரையெல்லாம் யாருக்குமே இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் இல்லை, எங்களுக்கும் யாருக்கும் இல்லை. அதனால் கொஞ்சம் சர்க்கரை குறைவானாலும் சர்க்கரை இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கலரிக்க வேண்டியது தான். இதிலே நமக்கு சர்க்கரை சரியாக இருக்கா என்னன்னு இதெல்லாம் பார்த்துக்கலாம். சர்க்கரை கொட்டி குறைச்சி அது எப்படி தேவையோ அப்படி போட்டுக்கலாம். இதால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது உடையாமல் கொஞ்சம் நல்லா வரும். நம்ம கையால் விரல்களால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குச்சி இது தேங்காய் எடுப்போம் இல்லையா, அந்த இது ஒன்று 50 ரூபா. இது அந்த சில்வர் ஜாமான் கடையிலலாம் இருக்குது. நமக்கு தேங்காய் அதிகம் எடுக்கிறதுனால நான் ஒரு 2 வாங்கி போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கைனாலே நல்லா இது பண்ணிங்க. நல்லா செம்மையாக இருக்குங்க, சூப்பர். இது அவ்வளவு தான், இந்த அளவு தான் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குது சாப்பாடு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.